ஸோ நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது தான் மாடல் திமுக அரசின் சாதனை. நம்ம ஐயப்பாக்கத்தோட மத்தியில் இருக்கோம். முக்கியமான பகுதி, சுற்றி ஃபுல்லாக ரெசிடென்ஸ் இருக்கு, பின்னாடி ஒரு ஸ்கூலும் இருக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் உள்ள குப்பை எல்லாத்தையும் இங்கே தான் போடுறாங்க. அவ்வளோ ஒரு துர்நாற்றம், சுவாச காற்று ரொம்ப பொல்யூட் ஆயிருக்கு. இப்படி இருக்க சமயத்தில் இங்கே எப்படி மக்கள் வாழ்றது? இதுக்கான கேள்விக்குறி இங்கே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கு. இதோட முற்றுப்புள்ளி தமிழக வெட்டுக்கலங்க. ஸோ இவ்வளோ பேசுறியே, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு முதல்ல இந்த டம்ப் யார்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து இல்லையோ ஸ்கூல்ஸ் கிட்டேருந்தோ தள்ளி ஒரு ப்ராப்பர் ஸ்பேஸை இதுக்கு டெசிக்னேட் பண்ணி அங்கே நம்ம வந்து இந்த டம்ப் யார்டை வைக்க போகிறோம். டம்ப் யார்டை மட்டும் இல்லாமல் அதை ரீசைக்கிள் பண்ணி அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அங்கே ப்ராப்பர் ஸ்டாஃப்ஸ் அலோகேட் பண்ணி என்ன மாதிரி ரீசைக்கிள் பண்ணி அதை ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். எதெல்லாம் யூஸ் ஆகாதோ அதை எப்படி நம்ம வந்து தவிர்த்து டிஸ்கார்ட் பண்ணலாம் இந்த ப்ராப்பர் சேஃப் மேனர் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பிளான் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய குறைகள் வந்து யங்ஸ்டர் சோஷியல் மீடியாவில் எங்கிட்ட சொல்கிறதுனால எனக்கு அங்கங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு காண முடியுது. ஒவ்வொரு பகுதியில் உள்ள பிரச்சனையும் ஒரு விசில் ப்ளோவராக இருந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அதே மாதிரி மக்களும் என் கூட சேர்ந்து உங்கள் பகுதியில் இருக்க பிரச்சனையை சொல்லுங்கள். நம்ம ஒரு குடும்பமாக உழைச்சு மதுரவாய் சட்டமன்ற தொகுதியை ஒரு மாடல் சட்டமன்ற தொகுதியை ஆக்கி காட்டுவோம்.